சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் தவா ஃப்ரை. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் தவா ஃப்ரையை வீட்டில் இருக்க மசாலா வச்சு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக் தவா ஃப்ரை செய்யறதுக்கு 5 முட்டைகளை வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முட்டைகளையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு பேசிக் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல பூண்டு 10 பல், ஒரு துண்டு இஞ்சி இது போல நறுக்கிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதை நறுக்கி சேர்த்துருங்க. அடுத்தது கொஞ்சம் போல கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேசிக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மூத்தா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதுல எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் அதிகமா இருந்ததுன்னா மசாலா கருகிடும். அதனால தான் சிம்ல வைக்க சொன்னேன். இந்த மாதிரி லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம வெட்டி வச்ச முட்டைகள் எல்லாத்தையுமே இதுல சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி பேன்ல பரட்டி விடுங்க. முட்டையில இருந்து மஞ்சள் கரு வெளியே வராத மாதிரி லைட்டா திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பு இன்னும் சிம்ல தான் இருக்கு. மேக்ஸிமம் கரண்டி யூஸ் பண்ணாம பேன்ல இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. அப்ப முட்டை உடையாம இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுல எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 நறுக்கி இதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நறுக்கும் போது ரொம்ப பொடியா நறுக்கிக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. அடுத்து இதுல நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டா வதங்கி வரட்டும். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயெல்லாம் திரும்பி வரும் பாருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் 1/2 டேபிள் ஸ்பூன். தயிர் வேண்டாம்னா இதுக்கு பதிலாக நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்பதான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுல உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு நம்ம மசாலா அரைக்கும் போது சேர்த்தோம், அப்புறம் முட்டை வதக்கும் போது சேர்த்துருக்கோம். ஸோ அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முட்டைகளை இதில் சேர்த்துங்க. இப்போ லைட்டாக இந்த மசாலாவோட எக்ஸ் எல்லாத்தையுமே பரட்டி விடுங்க. முட்டை உடஞ்சிடாத அளவுக்கு பரட்டிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி பரட்டினதுக்கு அப்புறமா மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை அப்படி நறுக்கி இதில் தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்பவே அட்டகாசமான எக் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி பரோட்டா கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தயிர் சாதம், லெமன் ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான நம்மளோட எக் தவா ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.